ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மலேசியன் தமிழ் குக்கிங் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, எப்பயுமே குழந்தைகளாகவே இருக்கிற நம்மளுக்கும் நிஜத்தில் உண்மையாலுமே குழந்தைகளாக இருக்கிற குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ரெசிபி தாங்க. இதெல்லாம் தாங்க இந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள். இந்த பொருட்களோட லிஸ்ட்டெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரிசையாக கொடுத்துருக்கோம், நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இப்போ கிச்சனுக்கு போகலாம். முதல்ல இப்படி ஒரு குழியான பவுல் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் 2 முட்டையை உடச்சி போட்டுக்கலாம். அடுத்து உடச்சி வச்சுருக்கிற அந்த முட்டை கூடவே சீனி, உப்பு, கூடவே கொஞ்சம் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ அடித்து வச்சுருக்கிற முட்டையை சைட்டாக ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட் பிரெட் துண்டுகளை எடுத்து இந்த ஓரத்தில் இருக்கிற ப்ரௌன் கலரில் இருக்கிற பிரெட் துண்டுங்களை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரெட் துண்டுகளை சப்பாத்தி உருட்டுற அந்த கட்டையால் நல்லா ஃப்ளட் பண்ணி விடுங்க. சப்பாத்திக்கு எப்படி உருட்டுவோமோ அந்த மாதிரி நல்லா ஃப்ளட் ஆகிற வரைக்கும் உருட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி தாங்க நல்லா மெலிசாக வரணும். இந்த அளவுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாழைப்பழத்தை தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதோட நுனி பகுதியை இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பாதியாக கட் பண்ணி அதை நான் கட் பண்ணுற மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ ஃப்ளட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் துண்டுகளில் நுட்டேலாவை அழகாக எடுத்து தடவிக்கலாம். இப்படி ஃபுல் பிரெட்டும் கவர் ஆகிற வரைக்கும் நல்லா தடவி விடுங்க. ரொம்ப திக்காக தடவாமல் லைட்டாக தடவி விடுங்க, அப்புறம் திகட்டிடும். அதுவே நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் திக்காகவே கொடுக்கலாம். இப்போ இதில் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் துண்டுகளை தூவிக்கலாம். இதுதாங்க இந்த ரெசிபிக்கு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கறது. இப்படி நுட்டேலா மேலே பாதாம் துண்டுகளை போட்டு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்படி நீங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதுவே போதும். பிள்ளைங்க சாக்லேட் வேணும்லாம் கேட்கவே மாட்டாங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக விளக்கமாக சொல்லிட்டா நீங்கள் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிக்கிட்டு தான் நான் ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் ஒன்று ஒன்றா விளக்கி சொல்லிகிட்டு இருக்கேன். செய்கிறதா இருந்தால் டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிட்டு போயிடலாம். இப்போ நம்ம இப்படி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற பனானா துண்டுகளை ப்ரெட்குள்ளே வச்சு வீடியோவில் நான் செய்கிற மாதிரி சுருட்டி விடலாம். நீங்கள் பனானாவுக்கு பதிலாக ஸ்ட்ராபெரியோ இல்லை ஆப்பிள் கூட யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிட்டால் போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தாங்க பொறுமையாக அழகாக சுருட்டுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ பனானா வச்சு சுருட்டி வச்சுருக்கிற அந்த பிரெட் துண்டுகளை அடித்து வச்சுருக்கிற முட்டை மிக்சரில் போட்டு இப்படி ஒரு டிப் பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முதல்ல செஞ்ச மாதிரியே ஒவ்வொரு பிரெட்லேயும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற பனானா துண்டுகளை வச்சு சுருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதாம் பருப்பு இன்னும் கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாதாமுக்கு பதிலாக பீனட்ஸோ இல்லை ஹேசல்நட்ஸ் கூட இந்தமாரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டினா மிக்ஸ் பண்ணியும் போடலாம், நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, வளர்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க, ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பொதுவாகவே இந்த பெண்டமிக் டைமில் பிள்ளைங்க வீட்டிலே இருந்து ஆன்லைனில் கிளாஸ் படிக்கவும் ரொம்பவே சோர்வாக இருப்பாங்க.
ஸோ பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட்டியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஊக்கமாக இருப்பாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களுக்கு சாக்லேட்டியான ஃபுட்ஸ் கொடுக்குறப்ப பிள்ளைங்க ரொம்பவே சுறுசுறுப்பாக ஊக்கமாக இருப்பாங்க. சேம் ப்ராசஸ் தாங்க. அதே மாதிரி ரொட்டி துண்டுகள் எல்லாத்தையும் அடித்து வச்சுருக்கிற முட்டையில் போட்டு டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி தாங்க. இப்போ ஒரு பேனை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய விடுங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா காய விடுங்க. பட்டர் காஞ்சதும் அதில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகளை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு இதில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரைட் பண்ணிவிட்ட பிரெட் டோஸ்ட் ஒவ்வொன்றையும் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது மேலே அரைச்சி வச்சுருக்க ஐசிங் சுகரை தூவி விடலாம். எனக்கு ஐசிங் சுகர் கிடைக்கலைங்க, அதனால் நான் வீட்டில் இருந்த சுகரை இப்படி அரைச்சி பவுடர் ஆக்குனேன். யூஸ்வலி கடையில் வாங்குகிற ஐசிங் சுகர்
வெள்ளை வெள்ளையர்னு ஒயிட் கலரில் இருக்கும். ஆனால் சொந்தமாக அரைச்சப்ப அது ஒரு மாதிரி மில்கி கலரில் க்ரீம் கலரில் இருந்துச்சு. நீங்கள் ஐசிங் சுகருக்கு பதிலாக சாக்லேட் ஆர் ஸ்ட்ராபெரி சிரப் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச, பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்கிற இந்த சூப்பரான சுவையான ஆல்மண்ட் நுட்டேலா பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் என்னங்க, இப்போவே இது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். வீட்லேயே சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக் கூட. இப்போவே நீங்கள் இந்த பிரெட் டோஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்சால் அதை ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து கீழே தெரிகிற என்னோடய இமெயில் ஐடிக்கு அனுப்பிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பாருங்கள் இமெயில் ஐடி. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட அந்த கிளிப்பிங்கை கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்த ஒரு சூப்பரான சுவையான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரிமெம்பர் சேயிங்